காரிருள் சூழ்ந்த ஆதிகாலம். வானமில்லை, பூமி இல்லை, சொர்க்கமும் நரகமும் தேவனும் அசுரனும் எதுவும் இல்லை. எதுவும் இல்லாத சூனியம் மட்டும் இருந்தது. அனைத்து சக்திகளும் அந்த சூனியத்தில் சங்கமித்திருந்தது. அந்த மௌனத்தின் மத்தியில் ஒரு ஒளி, எல்லையற்ற, பெயரற்ற, ஆதியும் இல்லாத, அந்தமும் இல்லாத சிவஜோதி மட்டுமே இருந்தது. அந்த ஒளியின் அமைதியிலிருந்து மெதுவாக தோன்றினார் மகாவிஷ்ணு. பிரபஞ்சத்தின் இயக்கமாய் அவரின் நாபியிலிருந்து பிறந்தார் பிரம்மதேவன். பல காலங்கள் கழித்து விஷ்ணுவும் பிரம்மனும் தங்கள் யோக நித்திரையிலிருந்து விழித்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கேட்டனர், நம்மை யார் படைத்தார்? நாம் யாரின் படைப்பு? அங்கேதான் அகங்காரம் முளைத்தது. பிரம்மன் கூறினார், நானே தலைவன், நானே சிருஷ்டிகர்த்தா. அதற்கு நாராயணன் சிரித்தார், நீ எனது நாபியிலிருந்து தோன்றியவன், உன்னை உருவாக்கியது நான்தான். இருவரின் வாக்குவாதம் தீவிரமானது. யார் பெரியவர்? யார் தலைவன்? யார் பரம்பொருள்? அந்த வாக்குவாதத்தின் மத்தியில் திடீரென ஒரு பிரகாசமான ஜோதி தோன்றியது. அதன் ஒளி எல்லையற்றது, ஆதியுமில்லாது, அந்தமுமில்லாது, அனைத்தையும் ஆட்கொண்டது.